ஹலோ வணக்கம். நம்ம இந்த கிராமத்தில் வாங்கின செரி இப்போ வந்து பூ எடுத்துருக்கு பாருங்கள். 2 செடி வாங்கினோம். 2 செடிலையும் பூ வந்துருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு செடி இங்கே இருக்குது, ஒரு செடி சென்னையில் இருக்குது. இப்போ சென்னையில் இந்த செடி தான் எடுத்துன்னு வந்து மறுபடியும் இங்கே வச்சாச்சு பாட்டோட. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ சென்னையிலேருந்து போன மாதத்தில் கொண்டு வந்த எல்லா பாட்டுங்க. இன்னும் கொஞ்சம் அது வந்து பக்கம் இருக்கு பாருங்கள். இது ஒரு கேரளா வாங்கின முல்லை வெரைட்டி. இது வந்து நல்லா வாசமாக இருக்குமா அந்த மல்லி. செம்பருத்தி, தொட்டியில் இருக்கிற சீத்தா, இதுவும் சீத்தா தான். சீத்தா இங்கே இருக்கிற புங்க மரம். இது கொடி தான் பாருங்கள். இங்கே இப்போ சென்னையில் இருந்துட்டு இந்த கொடி ரங்கூன் மல்லி. இது அப்புறமா எடுத்து தரையில் வைக்கலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இது சென்னையில் இருந்த செரி ஃப்ரூட்டு. இதுவும் பூ எடுத்துருக்கு பாருங்கள். இது பாட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இந்த பாட்டில் இருக்குங்க. நல்லா வேர் மேலே வந்துட்டுருக்கு. இங்கே சென்னையிலேருந்து கொண்டு வந்த டேபிள் லெமன். சின்ன சாத்துக்குடி மாதிரி இருக்கும், ஆனால் புளிப்பாக இருக்கும். லெமனுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். நிறைய காய விட்டுருக்குது பாருங்கள். நிறைய காய் விடும். திராட்சை சென்னையிலேருந்து வந்த திராட்சை அப்படியே பாட்டில் தான் இருக்குது. இது ஒரு ஃப்ளவர் பாட்டுங்க. ஒரு பிங்க் கலரில் பூக்கும். இது கொடி தான், ட்ரிம் பண்ணி வச்சுருக்குது. அப்படி இங்கே இருக்கிற பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து ஒயிட்டு க்ரீனு, பேக்கில் பாருங்கள் மாதிரி கோல்டன் கலர் இருக்குது பாருங்கள். மில்க் ஃப்ரூட் செமையாக இருக்குது. இப்போ நல்லா வந்துட்டுருக்கு மில்க் ஃப்ரூட்டு. சென்னையிலேருந்து கொண்டு வந்த மாதுளை, தொட்டில் இருந்த மாதுளை தொட்டிலே தான் இருக்குது. அப்புறம் சென்னையிலேருந்து வந்திருக்க இவர் யாருன்னா தாய்லாந்து புளிய மரம். ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன், காஞ்சிருக்கு. காஞ்சதில் எடுத்துடணும். வரும் சென்னையிலேருந்து வந்த முருங்கை பாருங்கள். இது ஒரே ஒரு முறை காய்ச்சிச்சிங்க. நல்லா பெரிய சைஸு. இது தரையில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துருக்குறோம். இன்னும் இதற்கான நேரம் அமையல. நம்ம எல்லாமே இந்த தொட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து தரையில் வைக்கணும். பார்த்திங்கன்னா மாதுளை பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு மாதுளை, அங்கே ஒரு மாதுளை. நிறைய பூக்கள் விட்டுருக்கு. ஆனால் எத்தனை காய்கள் பிடிக்குன்னு தெரியல. தரையில் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலது வந்து உதிர்ந்துருக்கு பார்த்தேன். அப்புறம் வந்து இது என்னது மரவள்ளி கிழங்கு. அங்கே சென்னையிலேருந்து வந்து ஒரு வச்சுது, நல்லா களை பிடிச்சி வந்திருக்கு. சைனீஸ் கொய்யா. இப்போ தான் இவர் வந்து பூ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கார். நிறைய இல்லை, அங்கங்கே வச்சுருக்காங்க, இன்னும் காய் விடல. இதெல்லாம் மாங்காய் மரம். இது வந்து மந்தாரை
மந்தாரை சின்ன செடியை வச்சோம், நல்லா வந்துச்சு. இது எங்கேயே வாங்கினோமா இல்லாட்டி எங்கேருந்து வாங்கியிருந்தோன்னு தெரியல. ஆமாம்மா, சென்னையிலேருந்து கொண்டு வந்தாங்க. இது சின்ன பாட்டில் எடுத்து வந்தோம். இதை பிளான் பண்ணோம். ரெட்டு சொல்கிறாங்க, ஆனால் பூத்த பிறகு தான் என்ன வெரைட்டின்னு தெரியும். ரெட்டா ஒயிட்டா பிங்கான்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.